அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தென்னக ரயில்வே இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு ரயில் பற்றியது தான். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகைன்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது எதிர்வரும் மார்ச் 14ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. அதனால் தென் மாநிலங்களில் தங்கியிருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க சொந்த ஊருக்கு சென்று சிறப்பாக பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தென்னக ரயில்வே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கு. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளோட கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து மும்பை இடையே மற்றும் மும்பை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது. இது குறித்து மதுரை தெற்கு ரயில்வே அறிவித்திருக்காங்க. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சிறப்பு ரயிலானது மும்பையில் இருந்து வருகிற 10 மற்றும் 17ஆம் தேதி திங்கட்கிழமைகளில் நள்ளிரவு 12:20 மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை பகல் 12:15 மணிக்கு கன்னியாகுமரி வந்து சேரும். இந்த சிறப்பு ரயிலின் வண்டி எண் 010005 01005. மறு மார்க்கத்தில் இந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து 11ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி ஆகிய செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் 2:15 மணிக்கு கிளம்பி அதிகாலை 4:15 மணிக்கு மும்பை சென்று சேரும். இந்த சிறப்பு ரயிலின் வண்டி எண் 01006, அதாவது 01006. இந்த ரயில்களில் 2 குளிர்சாதன 2 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 9 குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 5 2ஆம் வகுப்பு தூங்கு வசதி பெட்டிகள், 2 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு 2ஆம் வகுப்பு பொது பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில் தாதர், தானே, கல்யாண், லோனாவாலே, புனே, சோலாப்பூர், கலாபர்கி, வாடி, கிருஷ்ணா, ரைச்சூர், மந்த்ராலயம் ரோடு, அடோனி, குண்டக்கல், குட்டி, தாடிபத்ரி, எர்ரகுண்டலா, கடப்பா, ராஜம்பேட்டா, ரேணிகுண்டா, திருத்தணி, காட்பாடி, வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல், சாத்தூர், கோவில்பட்டி, நெல்லை, வள்ளியூர், நாகர்கோயில் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இதற்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகின்றது. பயணிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.